நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை சுட்டதடா புத்தி கெட்டதடா. பிளாக் வுட்டு மோகனை எழுப்புடா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அண்ணா மாமா என்ன கறி கட்டன்றியா? டேய் அறிவு கட்டவனே, ராபின் வுட்டு டைகர் வுட்டுக்கு நிகரா உன்னை பிளாக் வுட்டுன்னு சொன்னா திட்டுறேன்னு சொல்றியாடா வெண்ண? யோ அவங்க எல்லாம் யாரியா? அவன் என்கிட்ட சின்ன வயசுல கோலி குண்டு ஆட கத்துக்கிட்டவன். அந்த டைகர் வுட்டு அமெரிக்காவுல பெரிய கோல்ஃப் பிளேயர். நெசமாவா மாமா? ஆமா. அன்பு என்ன பேசுற? கோல்ஃப் பிளேயர் டைகர் வுட்டு உன் கூட கோலி விளையாண்டானா? கேக்குறவன் கேனப்பையில இருந்தா என்ன வேணா சொல்லுவ நீ. ஆமாண்டா. யோ என்ன வாடா போடான்ற? வாடி போடின்னு சொன்னாதான் நீ கோச்சிக்கணும். வாடா போடான்னு சொன்னா கோச்சிக்கிற? நிறுத்தியா? நான் உங்களுக்கு எல்லாம் பாஸ். பாக்கெட்ல 10 பைசா இல்ல, நீ எல்லாம் எங்களுக்கு பாஸா? ஆட நக்குல நீ வேணா பாரியா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கெல்லாம் நான் பாஸ் ஆகி காட்டுறேன். இல்லனா என் பேரை மாத்தி வச்சுக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி மொட்டை பாசா வேணா ஆவ. நீ எங்களுக்கு எல்லாம் பாஸ் ஆக முடியாது. கரெக்ட் பாபா. அண்ணா ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணா, வீடு கிளம்புங்க. மாசம் கடைசி வேற, போலீஸ் கடுபடியில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ண்ணா. ஆமா விஷ்ணு, நீ சொல்றது உண்மைதான். போன வாரம் கூட போலீஸ் என்ன புடிச்சு வாயெல்லாம் ஊதி காட்ட சொன்னான். அப்புறம் என்ன ஆச்சு? வெறும் வாய ஊத சொன்னா எப்படி? பிபி கொடுங்க ஊதி காட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன அடிச்சு பிபி ஆகிட்டான். ஆமா மாமா, ராத்திரி போலீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. சும்மா போனாலே மூக்க வாய்க்குள்ள கொண்டு வர்றாங்க. குடிச்சிட்டு போனா அவ்வளவுதான் ஊது ஊதுன்னு சொல்லி தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்கிடுறாங்க. டேய் சிக்கல் சண்முக சுந்தரம், இப்ப நாம எப்படிடா போறது? குடிகார பாயல உன் கூட பைக்லயா? டேய் டாக்ஸியாவது கேளடா. வந்ததே ஓசி குடிக்கு, இதுல சரக்கு டாக்ஸி கேக்குது. என் கூட பைக்ல வர்றதா இருந்தா வா, இல்ல இப்படியே நடந்து ஓடி போயிடும். டேய் அரக்கோணத்துக்கு எப்படிடா நடந்து போறது? அப்ப மூடிக்கிட்டு என்னோட பைக்ல வா. ஆமா, போலீஸ் பிடிக்காதா? பிடிச்சா என்ன, ராத்திரி போலீஸ் ஸ்டேஷன்லயே படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போய்க்கலாம். என்னடா மாமியார் வீடு மாதிரி சொல்ற? எங்கள மாதிரி பேச்சுலர்ஸுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் தான் மாமியார் வீடு. சரி வாங்கடா போலாம். கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ்பா, பார்ட்டி பிரமாதம். பிச்சிட்ட அடிக்கடி இதே மாதிரி பார்ட்டி கொடுத்துற. அவன் நடுத்தருக்கு வரணும்னா குடிச்சு குடிச்சு நீ அழிஞ்சது போதாதுன்னு அவனை வாங்கி கொடுத்து அழிய சொல்றிய? முடிட்டு வா. வர கார்த்தி, வர விஷ்ணு. கார்த்தி குட் மார்னிங். விஷ்ணு குட் மார்னிங். ஆமா விஷ்ணு, நீ வரும்போது எங்க கூட தானே வந்த, போகும்போது எப்படி போவ? கார்த்திகனை வீட்டுல டிராப் பண்ணிடுவோம். அப்போ ஓகே. டேய் போலாமாடா? ஆமா போலாமாமா. டேய் மோகனே எந்திரா. விஷ்ணு ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங். பை பை பை. மாமா அப்படியே நீ டிராப் பண்ணிடு மாமா. மச்சான் டேய் நில்றா, சத்தியமா எனக்கு புரியலடா. எதிர என் கூட பேச மாட்டேங்கிற? என்னன்னு சொல்றா? டேய்
இப்ப நீ என்னன்னு சொன்னா எனக்கு தலையை வெடிச்சிரும்டா. மச்சான் அப்படி பார்க்காதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்றா. ஏய் டேய் டேய் உன்னை 2 அடி அடிச்சிடுறா. அதுக்காக என் கூட பேசாமலாம் இருக்காதுடா, என்னால தாங்க முடியலடா. ப்ளீஸ்ரா இத பேசுறா. உன்னதான்டா சொல்றேன், இத பேசுறா. ஏன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? உன்னை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? நான் எங்க வீட்டுல இருந்ததை விட உங்க வீட்டுல இருந்தது தான்டா அதிகம். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன்டா பேசாம இருந்து கொல்ற? ஏன்டா இப்படி பேசாம கொல்ற? என்ன பிடிக்கல நேரா சொல்ற, என்ன பிடிக்கலன்னு. நான் வழியிலே வரமாட்டேன். ஆனா ஏன் பிடிக்கலன்னு காரணம் சொல்றா. இதோ பாரு, நீ காரணம் சொல்லிதான்டா ஆகணும். டேய் சொல்றா. இறக்கையா டேய் போடா. டேய் டேய் எங்கடா போற? நில்றா. என்னடா நேத்து ராத்திரி போன் அடிச்சுட்டே இருந்தா எடுக்கவே இல்ல? எனக்கு தெரியும் என்ன காரணம்னு. ஏய் கண்ணு அடிச்சா கண்ணை நோண்டிடுவேன். நீ சொல்லு ராஜி என்ன நடந்ததுன்னு. அதாகப்பட்டது, காணாமல் போன ப்ரொஜெக்டர் திரும்ப கிடைத்தபடியால் அதை கொண்டாட ஜில் ஜில் என நண்பர்கள் கூடி கழித்தார்கள். என்ன குடிச்சியா? ம் ஏதாவது ஒரு சைடா ஆட்றா, எல்லா சைடும் ஆட்ற. அது வந்து லட்சுமி. ஆமாவா இல்லையா? ஆமா. அதான் போன் எடுக்கலையா? ஆமா லட்சுமி, பிரச்சனை சால்வ் ஆனதுல எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதான் லைட்டா. டேய் என்னடா நேத்து நான் அப்படியே விட்டு போயிட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் உன் நண்பன் நான் தார்மாரா குடிச்சிருக்கேன். குடிக்காத என் நண்பன் என்ன பொறுப்பா கூட்டு போனலடா. இப்படி என்ன தனியா விட்டு போயிட்டா? நீ என்ன சின்ன புள்ளைய கூடவே இருந்து கூட்டிட்டு வரதுக்கு? டேய் உன்னை நம்பி நான் வண்டி கூட எடுத்துட்டு வரலடா. ஆட்டோல போக வேண்டியதானே? ஏன்டா விட்டு போன கேட்ட காரணம் சொல்ற? ஆட்டோ எடுத்துட்டு போறது எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு என்ன விட்டு போன? பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டேன். என்ன பிடிக்கல? உன்னை பிடிக்கல, உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கல, உன் கூட பேசவே பிடிக்கல. என்னடா ஆச்சு? கலாய்க்கிறியா? கலாய்க்கிறேனா? எதனா அசிங்கமா சொல்ற போறேன்டா. ஏன் கார்த்திக், ஏன் விஷ்ணுவை இப்படி பேசுற? நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல நான் ஏதாவது சொதப்பிட்டேனா? சீரியஸா எனக்கு எதுவுமே புரியலடா. என்னன்னு சொல்லு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. சாம் போயிடு. உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கேண்டீனுக்கே வந்திருக்க மாட்டேன். சரி மச்சான், நீ மோசமான மூட்ல இருக்க. நான் அப்புறம் வரேன். உனக்கு என்ன திட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எதுக்கு திட்டன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அது புரியும். தப்பு கார்த்திக். நான் விஷ்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசல. யாரா இருந்தாலும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது தப்பு. நீ இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. அதுவும் விஷ்ணு கிட்ட இப்படி பேசுற. தண்ணி அடிக்கிற இடத்துல ஏதாவது கலாட்டாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பார் கார்த்திக், விஷ்ணு வேணா நீ திட்டுறத கேட்டுட்டு வாயை மூடிட்டு போலாம். ஆனா எனக்கு என்ன நடந்ததுன்னு காரணம் வேணும். சும்மா அவனுக்கு எதுல கிண்டல் பண்றதுன்னு விவஸ்தை வேணா. எதனா சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு அதான் பிடிச்சி திட்டி விட்டான். இதுதான் நீ அவன்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு காரணமா? ஆமா, வேற என்ன? எனக்கு இது நம்புற மாதிரியே இல்லையே. இதுல நம்ப முடியாத மாதிரி என்ன இருக்கு? விஷ்ணுனாலே நக்கல் பேச்சு, நான்சென்ஸா வளருதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீ இவ்ளோ கோவப்பட்டன்னு என்னால நம்ப முடியல. இது விஷ்ணுக்கும் எனக்கும் நடக்கிற பர்சனல் மேட்டர். இதை விடுங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம். கார்த்திக், இதெல்லாம் தப்பு. நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பப்ளிக்கா இன்சல்ட் பண்ணி அனுப்புற. கேட்டா பர்சனல்னு சொல்ற. ஆமா, அது உனக்கும் விஷ்ணுக்கும் உள்ள பர்சனல் பிரச்சனைனா அதை எங்க முன்னாடி காட்டியிருக்க கூடாது.
அதுவும் அவன் ஏன் ஆளு. எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை தவிர வேற எவனாவது அவனை இப்படி பேசியிருந்தா நான் அவனை கொன்னு இருப்பேன். நீ ஒரு ரீசனபிளான ஆளுன்னு நான் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ப்ரொஜெக்டர் காணோம் நானே டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கேன். இவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். அந்த கடுப்பில் தான் பிடிச்சி திட்டி விட்டேன். என்ன பார்க்குறீங்க? தூங்குறவனை தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவனெல்லாம் எழுப்ப முடியாது. நீ காரணத்தை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட. இப்படி மொக்கையா நீ போய் சொல்றதுக்கு சொல்ல முடியாதுன்னே சொல்லிருக்கலாம். இது என்ன பெரிய வம்பா இருக்கு? பண்றதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் ஃப்ரீயா டீ குடிக்கலான்னு வந்தேன். இப்படி எல்லாரும் போட்டு தாக்குறீங்க. வரேன். கார்த்திக், என்னமோ நடந்திருக்கு ரெண்டு பேருக்குள்ள. கண்டிப்பா நடந்திருக்கு. என் ஆள் ஒரு டியூப் லைட், அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. உன் ஆள் ஒரு கல்லூலி மாங்க, அவன் வாயை தொடக்க மாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாட்டிக்கிட்டு நமக்கு தான் டென்ஷன். ஒருவேளை நிஜமாவே ஒண்ணும் இல்லையா? இல்ல நாம தான் தேவையில்லாம பெருசு பண்றோமா? சான்ஸே இல்ல. சின்ன புள்ளத்தனமா கார்த்திக் காரணம் சொல்லிட்டே இருக்கான். நிஜமாவே அவங்களுக்குள்ள என்னமோ இருக்கு ராஜி. வந்துருச்சா ராஜி? வந்துருச்சு. ஹாய். என்ன விபூதிலாம்? அது ஒண்ணும் இல்ல, கோயில் போயிருந்தேன். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கூடா. டேய் எடுத்துக்கூடா. அப்புறம் எடுத்துக்கிறேன். தோ பாருடா, நாம தான் பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணோம். பிரசாதம் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது. எடுத்துக்கோ. எடுத்துக்கோ கார்த்தி. பிரசாதம் எடுக்க கூட பொண்டாட்டி பர்மிஷன் வேணும்ல? சரியான பொண்டாட்டி தாசன் ஆயிட்டேடா. ஏன் அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? தப்புன்னு யார் சொன்னது? ஒரு காளிதாசனோ இல்ல கண்ணதாசன் ஆவறது ரொம்ப கஷ்டம். பொண்டாட்டி தாசன் ஆவது ரொம்ப ஈஸி. நானும் கூடிய சீக்கிரம் பொண்டாட்டி தாசன் ஆக போறேன். நீ என்ன ஆக போறன்னு இப்ப யாராவது கேட்டாங்களா? சரி, எதுக்கு இப்ப இந்த கோவில் பிரசாதம் கொடுத்த? அதுவா, ஒரு நேர்த்தி கடன். என்ன நேர்த்தி கடன்? நம்ம கார்த்தி ப்ரொஜெக்டர் பிரச்சனைல இருந்து வெளியில வந்தா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டபடி கார்த்தியை திருச்செந்தூர் முருகன் காப்பாத்திட்டார். அதனால அந்த கோயிலுக்கு ஒரு 5000 ரூபாய் டொனேஷன் அமைச்சிட்டு அப்படியே வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் ஒரு சல்யூட் போட்டு வந்தேன். பாத்தியா விஷ்ணுக்கு மேல எவ்வளவு பாசம்னு? லக்ஷ்மி, தயவு செஞ்சு அந்த பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அம்மா லட்சுமி, கட் பண்ணிரு, இல்லைன்னா காத்தி அழுதுற போறான். ஏன் கார்த்திக் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. காத்தி அப்செட்டா இருக்கான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் ஆக போகுது. இன்னும் ஹனிமூனுக்கு போலேன்னு ஒரு ஏக்கம் தான். என்ன கார்த்திக், அப்படியா? மச்சான், ராஜி பாவுண்டா. எங்கேயாச்சும் பக்கத்துல அமெரிக்கா லண்டன் எங்கேயா கூட்டு போடா. அமெரிக்கா லண்டனா? உன் ஆசையெல்லாம் இங்க யார் கேட்டது? இப்பே சொல்லிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும்ல. ரொம்ப பேராசைப்படாத, கொஞ்சம் அடக்கி வாசி. கல்யாணம் ஆனவங்களே உன்ன ஹனிமூன் போல, அதுக்குள்ள உனக்கு என்ன? எல்லாம் ஒரு ப்ரீ பிளானிங் தான். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். மச்சான், மாங்காடுக்கு பக்கத்துல ஒரு மந்திரவாதி இருக்காராண்டா. ரொம்ப சக்தி வாய்ந்தவரா. அவர் எல்லாரும் ஜி ஜின்னு தான் சொல்லுவாங்களாண்டா. அந்த ஜி ஏன் நம்ம போய் பார்க்க கூடாது? எதுக்கு விஷ்ணு? வேற எதுக்கு? திருடு போன ப்ரொஜெக்ட் திரும்ப கிடைச்சா போதுமா? அது திருடவன் யாருன்னு தெரிய வேணாமா? ஆமா இல்ல, அவர்கிட்ட போனா ஒரு வெத்தலையில மைய தடவி அந்த ப்ரொஜெக்டர் திருடவன் யாருன்னு கண்டிப்பா சொல்லிடுவாரு. நம்மளும் அந்த திருடனை கப்புனு போய் புடிச்சிடலாம்ல. அந்த ஜி காட்டுற வெத்தலையில திருட முகம் தெரியுமா விஷ்ணு? கண்டிப்பா தெரியும் ராஜி. ஏய் நிஜமாவா? ஆமா ராஜி, நிஜமா தான் சொல்றேன். ஏய் வா கார்த்திக், போய் அந்த ஜியை மீட் பண்ணலாம். விஷ்ணு, ஜியை மீட் பண்ண ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நம்ம எப்ப வேணா அவரை போய் பார்க்கலாம். ஏய் வா கார்த்திக் போலாம். ராஜி, உலகத்துல யார் பேச்ச வேணா கேளு, ஆனா விஷ்ணு பேச்ச மட்டும் கேட்காத. இவன் சொல்றது எதையுமே நம்ப முடியாது.
லட்சுமி நீ என்ன வேணா சொல்லு, ஆனா அந்த ஜியை பத்தி மட்டும் தப்பா சொல்லாத. அவர் எவ்வளவு சத்தியம் வாய்ந்தவர் எனக்கு மட்டும் தான் தெரியும். விடுங்க ராஜி, இவங்க வரலன்னா நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். கார்த்திக், விஷ்ணு சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம போய் அந்த ஜியை மீட் பண்ணலாம், உண்மையான திருடனையும் கண்டுபிடிக்கலாம். எனக்காக ஒரு தடவை வா கார்த்திக், ப்ளீஸ். விடுங்க ராஜி, அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம். பயமா? பயமா? என்ன பயம்? ஆமா, உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்ன்ற பயம்தான். என்ன உண்மை? அந்த ப்ரொஜெக்டர் எடுத்ததே கார்த்தி தான். அங்க வந்து அந்த உண்மை தெரிஞ்சிடும்ல, அந்த பயம்தான். என்ன மச்சான் சொல்ற கேட்டேன். ஏய், கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். யார பத்திர திருடன்? கார்த்திக், என்ன கார்த்திக் இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? இப்போ அவன் என்ன சொல்லிட்டா நீ அவன் மேல கை வச்ச? அவன் உன் சட்டையை திருப்பி பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆபீஸ்னு கூட பார்க்காம ச்சே. உன்ன மாதிரி ஒருத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு தேவையில்லைன்னு தோணுது. நீ அவனை அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் ஒரு வார்த்தை கூட அவன் எதிர்த்து பேசாம நிக்கிறான் பாரு. அவன் ஃப்ரெண்டா இல்ல நீ ஃப்ரெண்டா? விடுலட்சுமி, நம்ம கார்த்தி தானே. போதும் விஷ்ணு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கிறதுக்கு நீ சும்மாவே இருந்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவே தெரியாதவன். இனிமே நீ இவன் மூஞ்சிலே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து வா. வா விஷ்ணு. என்ன கார்த்திக்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் விஷ்ணு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கிறதுக்கு நீ சும்மாவே இருந்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவே தெரியாதவன். இனிமே நீ இவன் மூஞ்சிலே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து வா. வா விஷ்ணு. கார்த்திக், ஆ? என்ன என்னமோ மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னமோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றல்ல. நீ பொய் சொல்ற கார்த்திக். ஏய், நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ இப்படி சம்மந்தம் இல்லாம கோவப்படுறதுனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி, கோவப்படல, போதுமா? அதையும் இப்படி உருன்னு சொல்ற? சரி, கோவப்படல. அப்புறம் கார்த்திக், ம். நான் உன்னை கேட்கணும். நீ டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன கேட்க போற? இப்படி சொன்னா நான் எப்படி கேக்குறது? என்ன வேணும் உனக்கு? பாத்தியா, மறுபடியும் நீ முறைக்கிற. நீ டென்ஷன் ஆகாத மாதிரி கேக்குற, ஓகேவா? ம். இன்னைக்கு ஏன் நீ திடீர்னு விஷ்ணு கிட்ட அப்படி நடந்துகிட்ட? பாத்தியா, இப்பதானே சொன்ன. நான் எப்பவும் போலதான் நடந்துக்கிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, ஏன் நீ திடீர்னு விஷ்ணு சட்டைய பிடிச்ச? நான் என்னைக்கு அவன் மேல கோவப்படாம இருந்திருக்கேன். லூஸ் தனமா நடந்துக்கிட்டான், அதான். இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி நீ விஷ்ணுவை அடிச்சிருக்க, திட்டிருக்க. அப்பெல்லாம் உன் கண்ணுல ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி எதுவுமே தெரியல. உன் கண்ணுல பயங்கர கோவம் இருந்துச்சு, வார்த்தையில பயங்கரமான வெறுப்பு தெரிஞ்சிச்சு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இரு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஒன்னும் இல்லைன்னா சந்தோஷம்தான். கார்த்திக், என்ன? ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நான் உன்கிட்ட சொல்லலாமா? சொல்லு. கோவம் வராதுல்ல? கோவம் வரா மாதிரி எதனா டவுட் இருந்தா கேட்காத. அப்ப நான் யார்கிட்ட கேக்குறது? சரி, கேளு. கார்த்திக், அந்த ப்ரொஜெக்டரை எடுத்தது விஷ்ணுவா இருக்குமோ? ஏய்,
அடி வேணுமா உனக்கு? கோவப்படாத கார்த்திக், சந்தேகத்துல தானே நான் கேட்டேன். யார சந்தேகப்படுறதுன்னு உனக்கு விவசாய இல்ல? நீ அவனை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி. சாரி கார்த்திக். சாரி கேட்டா தப்பு சரியாயிடுமா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் உன் மனசுல வர்றதே தப்பு. அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அதை விட பெரிய தப்பு. ஏன் கார்த்திக் இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இது எப்படி இருக்கு தெரியுமா? கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டிட்டு வலிக்குதான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல கார்த்திக், நான் ஒன்னும் வேணும்னு கேட்கல, சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். நீயும் விஷ்ணுவும் முன்ன மாதிரி இல்ல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் எப்பவும் போலதான் இருக்கோம். நீ பாட்டு எதனா கற்பனை பண்ணிக்கிட்டு லூஸ் தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அப்புறம் ஏன் நீ விஷ்ணு கிட்ட முன்ன மாதிரி பேசுறதே இல்ல? சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு சட்டையை பிடிச்சு சண்டை போடுற. நீ லக்ஷ்மி கிட்ட கூட கோவமா தான் நடந்துகிட்ட. நான் யாருக்கிட்டையும் கோவமா நடந்துக்கலாம். யார் மேலே எனக்கு கோவமும் இல்ல. அப்புறம் ஏன் விஷ்ணு உன்னை பார்த்தா தப்பு பண்ண மாதிரியே பயப்படுறாரு? இல்ல, அவன் எப்பவும் போலதான் இருக்கான். நீதான் அவனை சந்தேகமா பாக்குற. ஆம், தப்பா எடுத்துக்காத. நான் என் மனசுல பட்டதை கேட்டேன், அவ்வளவுதான். உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா ஐம் சாரி. உண்மையிலேயே உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க விஷ்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி விஷ்ணு போல ஃப்ரெண்டு கிடைக்க நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். லைஃப்ல எந்த தருணத்திலையும் விஷ்ணு உனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்துல என்னை விட உன் அப்பா அம்மாவை விட உன்னை அதிகமா புரிஞ்சு வச்சுக்கிட்டது விஷ்ணுதான். சத்தியமா உனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு நான் 100% நம்புறேன். உண்மையை சொல்லணும்னா நானே உங்க 2 பேரையும் பார்த்து சில டைம் பொறாமப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல ரொம்ப கம்மி. ம். இப்பதான் என் மனசு லேசான மாதிரி இருக்கு. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கவா கார்த்திக்? ம்.